வலிப்பு ஏற்பட்டா இத மாதிரி ஒரு கம்பி துண்டை எடுத்து புடிச்சுக்கோப்பா வலிப்பு நிற்கும் அப்படின்னு ஒன்னே நீங்க சொல்லியிருப்பீங்க, இல்ல உங்களை சுத்தி யாராவது எப்பாவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இது மாதிரி ஒரு கம்பி துண்டு எடுத்து கொடுக்கறதுனால வலிப்பு நிற்குமா, அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரம் என்ன இருக்கு, ஏன் அதை அப்படி பண்றாங்க, வலிப்பு ஏன் வருது அப்படின்றதையும் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஒரு டிவி ஓடணும்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அப்போ அதே எலக்ட்ரிசிட்டி அதிக வோல்டேஜில் வரும்போது டிவியே வெடிச்சு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மூளை ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கும் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எக்ஸஸ் ஆன அளவில் வரும்போது நம்ம பிரெயின் செயல்படுற விதம் தாறுமாறாக போகும். சில நேரங்களில் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும். சரி, அப்போ மூளையில் அதிகமான அளவு எனர்ஜி வரும்போது இந்த கம்பி மின்சாரத்தை தரையில பாய்ச்சுறது மாதிரி உங்க உடம்புல இருந்து கீழே பாய்ச்சுமா அப்படின்னு கேட்டா அதற்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. அப்ப ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, பண்டைய காலத்துல மாரடைப்பு வந்து செத்து போனாலோ இல்ல வேற ஏதாவது அறிவியலுக்கு அப்பாற்பட்டு நமக்கு தெரியாத ஏதாவது நோய்கள் வந்தாலும் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லுவாங்க? சாத்தான். இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் பல மத நம்பிக்கைகளுக்கு அடிப்படையில் இருக்கு. ஆனா அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அழிக்கிறதுக்கான அதிகாரமும் தைரியமும் இந்த கம்பி கிட்ட தான் இருக்கு. ஸோ அதே மரபி தான் தமிழ் மரபுல பலரும் இந்த கம்பியை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ரெண்டே முக்கிய காரணம் தான் சொல்றாங்க. ஒன்று வந்து உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஈவில் ஸ்பிரிட்டை வந்து துரத்தோ, இல்லை அப்படின்னா அதுல இருக்கிற மின்சாரத்தை தலையில பாய்ச்சுறது மாதிரி உடம்புல இருக்கிற எனர்ஜியை வந்து ரெடியூஸ் பண்ணி பிரெயினை ஸ்டேபிள் பண்ணும் அப்படின்றதுக்கு. இது ரெண்டுக்குமான எந்த விதமான சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. அப்படி கொடுத்த யாருக்குமே நிக்கல, நானும் பார்த்துருக்கேன். இந்த வலிப்புலயே பல டைப்ஸ் இருக்கு. ஜெனரலைஸ்டு சீசர்னு வரும்போது பிரெயினோட ஹோல் பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். இதுலயும் டைப்ஸ் இருக்கு. டோனிக் குளோனிக் சீசர், ஆப்சன்ட் சீசர், மயோக்ளோனிக் சீசர். இந்த டோனிக் குளோனிக் சீசர் வந்து சடனா விழுந்துருவாங்க, வலிப்பு ஜர்க்கிங் ஏற்படும். ஆப்சன்ட் சீசர்னு வரும்போது சீசர் இருக்காது, ஆனா கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது, அமைதியா இருந்துருவாங்க. சிம்பிள் பார்ஷியல் சீசர் இருக்கு. அது பர்சன் வந்து கான்சியஸா இருப்பாங்க, ஆனா மசில்ஸ் மட்டும் பழிச்சுக்கிட்டே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சீசர் வரும்போது பர்சன் வந்து ஃபுல்லா அவேர்னஸா இருக்க மாட்டாங்க, ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப அறிவியல் இருக்கிற காலத்திலே நமக்கு வினோதமா இருக்குன்னா முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த குழப்பங்கள் ஏற்பட காரணம். ஒரு ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கிறது மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் பிரெயினுக்கு இஇஜி எடுத்தா உடனே இந்த பர்சனுக்கு வந்து வலிப்பு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால யாருக்காவது இது மாதிரி வலிப்பு ஏற்படுதுன்னா கம்பி எல்லாம் கொடுக்க வேணாம். அவங்களோட ஆரோக்கியம் இல்லை எங்கேயாவது அடிபடாமல் அவங்கள பாதுகாத்து வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஸோ உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து போகணும். இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் சரியாகிறவங்க ரிக்கரண்டாக கேசஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அடிபடாத அளவுக்கு அவங்கள படுக்க வச்சாலே அவங்க சரியாயிருவாங்க. இந்த மாதிரி கம்பி எல்லாம் தேடி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது.